வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு பிசிஏ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் காம்போனன்ட் அனலைசிஸ். இது வந்து ஒரு டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்து என்னன்னா ஹெவியாக இருக்குது. ஸோ நம்மளால் விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால் ட்ரைனிங்கும் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா செட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தால் பிசிஏ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் லாஸ் ஆகாமல் ஃபீச்சர்ஸை கம்ப்ரெஸ் பண்ணும். ஓகேங்களா? அதாவது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற டேட்டாவை சிம்பிளாக மீனிங்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து பிசிஏ. 100 ஃபீச்சர்ஸில் பிசிஏ என்ன பண்ணுன்னா ஒரு 2 இல்லை 3 மெயின் ஃபீச்சர்ஸை மட்டும் நமக்கு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவுக்கு பெஸ்ட் டைரக்ஷனை ஃபைன் பண்ணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். இதை என்ன டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா டேட்டாவை நார்மலைஸ் பண்ணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணும். அதை தான் பிரின்சிபல் காம்போனன்ட்னு சொல்கிறோம். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேட்டாவை நியூ ஆக்சஸில் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா டேட்டா கம்ப்ரெஸ் ஆகும், பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் லாஸ் ஆகாது. அதாவது டாப் காம்போனன்ட்ஸை மட்டும்தான் இது ரிட்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிசிஏவை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் ஃபாஸ்ட்டாகும், நாய்ஸை ரிமூவ் பண்ணும், 2D இல்லை 3Dயில் டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண முடியும், ஹை டைமென்ஷனல் டேட்டாவை ஈஸியாக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிசிஏ வந்து டைமென்ஷனை ரெடியூஸ் பண்ணும், எந்த ஒரு லாஸும் இல்லாமல். ஓகேங்களா? பிசிஏவோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரெஷன், அப்புறம் ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபீச்சர் ரிடக்ஷன், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன், டேட்டா விஷுவலைசேஷன் இங்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.